மீடியாக்கள் பொழுதுபோக்குக்காக மட்டும் உருவாக்கப்படவில்லை, பொதுமக்களின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவும் உருவாக்கப்பட்டது. அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். இன்னைக்கு நான் செய்யப்போவது கொயில் பன். ரொம்ப சுவையாக இருக்கும். வாருங்கள் பார்ப்போம் எப்படி செய்வதென்று. 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் சுகர், இளஞ்சூட்டு நீர் கரைத்து மூடி வைக்கவும் 10 நிமிடங்கள். 2 கப் மாவு, 1 டீஸ்பூன் உப்பு மிக்ஸ் செய்து கொள்ளவும். 1/4 கப் எண்ணெய், 1 முட்டை மிக்ஸ் செய்து கொள்ளவும். ஈஸ்ட் கலவையை அதனுடன் சேர்த்து மிக்ஸ் செய்யவும். பின்னர் நீர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைந்து கொள்ளவும். 10-15 நிமிடங்கள் நீட் செய்து கொள்ளவும். பின் எண்ணெயை போட்டு மாவை வைத்து அதன் மேலால் எண்ணெயை போட்டு மூடி 2-3 மணித்தியாலங்கள் வைக்கவும். பின்னர் மீண்டும் அதை பிணைந்து மாவு போட்ட பலகையில் வைத்து உருட்டி ரொட்டி போல் 4 பக்கமும் தட்டிக்கொள்ளவும். பின்னர் தக்காளி சோஸை அதன் மேல் போட்டு நன்றாக தேய்த்து விடவும். பின்னர் வெங்காயக்கீரை, கேரட் துருவினது, கோழி இறைச்சி, வெங்காயம் போட்டு நான் எண்ணெயில் போட்டு வதக்கினது அதையும் போட்டுவிட்டு நீர் மேலால் பூசிவிட்டு நன்றாக உருட்டி கொள்ளவும் இந்த மாதிரி. பின்னர் துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ளவும். மூடி 20 நிமிடங்கள் வைக்கவும். பின் முட்டையை நன்றாக கலக்கி அதன் மேல் பூசிக்கொள்ளவும். ஓவனில் 180 பாகை டிகிரியில் வைத்து 30 நிமிடங்கள் பேக் செய்து எடுத்துக்கொள்ளவும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கிறது கொயில் பன். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் என்று செய்து சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்க்யூ.